நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இந்த ஆண்டினுடைய நிறைவு உயிர்த்தெழுந்த நாளில ஆண்டவர் நம்மை நிச்சயமாக வார்த்தைகளால் ஆஸ்வதிப்பாராக. இணைந்து தியானிப்போம். வாசியுங்கள். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம். பயப்படுகிறவர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் வெளிப்படுத்தலுடைய புத்தகத்தில் தன்னுடைய சீஷனாகிய யோவானுக்கு அநேக சபைகளை குறித்ததான காரியங்களை, 7 சபைகளை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்திட்டு, இனி நடக்க போகிற காரியங்கள், சபைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து வெளிப்படுத்தி இதில் சொல்றாரு. இதோ நான் சகலத்தையும், சத்தமா சொல்லுங்க, அதுல there is no limitation, சகலத்தையும் அவர் என்ன பண்றாரா, புதிதாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஆண்டவரால சகலத்தையும், அதுல ஒரு லிமிட்டே கிடையாது, எல்லாவற்றையும் என்னுடைய ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? புதியதாக மாற்ற முடியும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எப்படி வேதாகமத்தில் சில மனிதனுடைய வாழ்க்கையில புதியதாய் மாற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். எத்தனை பேர் இந்த காலையில எங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும் சொல்லி எல்லாருக்கும் விருப்பம் இருக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். எங்களுடைய நினைவுகள் மாற வேண்டும் சொல்லி எத்தனை பேர் விருப்பமா இருக்கீங்க? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டோடைய வலிமையான வார்த்தைகளுக்கு அதே எண்ணத்தோட நீங்கள் இடம் கொடுங்க. பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஒரு சரித்திர சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே அநேக வார்த்தைகளை நம்ம அதிலிருந்து நம்ம தியானித்திருக்கோம். அவரை போல எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜபங்களிலே கேட்டிருப்போம். சரித்திர புருஷன், மிகப்பெரிய கதாநாயகன். அவர் யாருன்னா யாக்கோபுடைய 11வது மகன். அவர் யாரு? யோசேப்பு, ஜோசப், என் பேர் தான். அவரை குறித்து நீங்க தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதுப்பித்தார். அவரை புதுப்பித்தவர் இந்த ஆண்டினுடைய நிறைவு நாளில எங்களையும் புதிய ஆண்டுக்காக புதுப்பிப்பார்கள். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. யோசேப்பை புதுப்பித்த ஆண்டவர் இந்த ஆலயத்தையும் ஊழியத்தையும் எங்களையும் ஆண்டவர் புதுப்பிப்பாராக. நல்ல அந்த எண்ணங்களோட வாசியுங்க. வேதம் தெளிவாக சொல்கிறது, ஜோசப் என்பவர் அந்த யாக்கோபுடைய 11வது மகனாக பிறந்தார். செல்ல பிள்ளையாக இருந்தார். ஆண்டவருக்கு பிரியமானவராக இருந்தார். ஆனால் ஒன்றுல மட்டும் அந்த மக்களோடு இவர் வித்தியாசப்படுகிறார். இதுலம்மா இவருக்கு வருகிற நாட்களை குறித்ததான, இவருடைய வருங்கால வாழ்க்கையை குறித்ததான அந்த விஷன், அந்த காரியங்கள், அந்த நடக்க போகிற காரியங்கள், வெளியில சொல்ல முடியாத காரியங்கள், நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் அந்த வயதுல அவர் அவனுக்கு நல்ல தரிசனமாக கொடுக்கிறார். அது சொல்லியிருக்க கூடாது. அதை அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டான். அவன் அப்பாவுக்கு என்ன வருது? கோபம் வருது. அப்ப நாங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நான் யாரு இவர் கேட்டிருப்பாரு. யாக்கோபு கேட்டிருப்பாரு, நான் யாரு? இது தாத்தா கூட 15 வருஷம் இருந்தவன். யார் கூட? ஆபிரகாம் கூட 15 வருஷம் இருந்தவன். ஈசாக்கு எங்க அப்பாவை பார்த்தவன். ஏசாவை ஏமாத்தினவன். லாபானே அடுத்த ஊர்ல பார்த்து அவனே ஆட்டையை போட்டவன். நீ என்னைய வந்து சொல்ற உன் காலில் விழுவேன்னு. என்ன வந்து நீ என்ன சொல்ற? என் காலில் விழுவேன்னு. ஆனா ஆண்டவர் யோசேப்போட திட்டம் தெளிவாய் பேசி வாழ்க்கையில இதுதான் நடக்கும் சொல்லி
அவர் ஆணித்தரமாக அந்த தரிசனமாக சொன்னார். அதன் விளைவு என்ன வந்தது? மிகப்பெரிய சவால்களை சந்தித்தான். இங்கிருந்தா நீங்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதோ நான் சகலத்தையும், சொல்லுங்க, இதோ நான் சகலத்தையும். எத்தனை பேர் வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வந்திருக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், எத்தனை இழப்புகள் இருந்தாலும், இந்த நிலையில ஆண்டவர் எங்களை புதுப்பிக்கப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, யோசேப்பை புதுப்பித்தவர் என்னையும் புதுப்பிப்பார், எங்களையும் புதுப்பிப்பார். அது இந்த நாள் மிகப்பெரிய ஒரு சவாலான நாளாய் அமைவதாக அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க. யோசேப்புடைய பழைய காரியம் எப்படி இருந்தது? ஆண்டவர் புதுப்பிக்கப்பட முன்னால் உள்ள காரியம் எப்படி இருந்தது? அப்படியே வசனத்தை வாசிக்கும் பொழுது சின்ன பிள்ளைங்க அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும். வாசியங்கள் ஆதியாகமத்தில் 41வது அதிகாரம் 51, 52. ஆதியாகமம் 41, 52 வசனங்கள் வாசிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மானசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வாசிங்கம்மா வசனத்தை, நல்ல நல்ல அழுத்தமா வாசிங்க. ஆதியாகமம் 41, 51, 52 வாசிங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மானசே என்று பெயரிட்டான். அப்படின்னு பாட்டுங்க. யோசேப்பு எப்படி இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் என்னுடைய வருத்தம் எல்லாத்தையும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும், என்னுடைய நிந்தனைகள் எல்லாவற்றையும், அதை விட ஒன்று சொல்றாரு, எங்க அப்பா வீடு அனைத்தையும் என்ன பண்ணாரு? அவர் மறக்க பண்ணினார். எதை மறக்கணுமோ அதை ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? மறக்க பண்ணினார். எங்க அப்பா எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது, எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு, என் கூட பிறந்தவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய பங்காளிகளாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கேயோ பிறந்து நான் இப்ப எங்க இருக்கிறேன்? எகிப்து தேசத்துல பிரதம மந்திரியாக, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனா என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது, என்னுடைய எல்லா வருத்தங்கள், என்னுடைய எல்லா கஷ்டங்கள், எங்க அப்பா வீட்டில் எனக்கு செஞ்ச, என்னை அடிச்சு பிடிச்சு குழியில போட்டு என்னை வித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த 17 வயதுல இருந்து அந்த 30வது வயது வரைக்கும் 13 ஆண்டுகள் ஆண்டவர் என்னுடைய எல்லா கஷ்டங்களையும் இப்ப என்ன பண்ணிட்டாரு? மறக்கும்படி செய்த. இதோ நான் சகலத்தையும் என்ன பண்றேன்? புதிதாய் பழையது உனக்கு என்ன வந்தது? வாழ்க்கையில தொடர் போராட்டம், நமக்கு போராட்டம் வரும். அவன் வாழ்க்கையே சேலஞ்சா மாறிச்சு, வாழ்க்கையே பிரச்சனையா மாறிச்சு, வாழ்க்கையே போராட்டமாக மாறிச்சு. அப்பா வீட்டில் அண்ணன் தம்பி கூட பிரச்சனைனா, அப்புறம் அவன் அடிமையாக விற்கப்பட்டு இங்க வந்தா, இங்க ஒரு நல்லது செய்ய போனா, அந்த இடத்துல பிரச்சனை வந்து ஜெயில போனா, அங்கேயும் அவன் மறக்கப்பட்ட நிலையில கடைசியாக ஆண்டவர் பழையவைகளை எல்லாம் மாற்றிட்டு ஆண்டவர் சகலத்தையும் புதிதாய் மாற்றினார். எப்படி மாற்றினார் பாருங்க. என்னுடைய அப்பா வீடு, என் பிரச்சனை, என் வருத்தம், என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா? இது மிகவும் கஷ்டமான காரியம். எனக்கு அன்பான ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, மறப்பது என்பது மனிதனால என்ன செய்ய முடியாது, அவ்வளவு எளிதாக. மனுஷன் ஐயா, மனுஷன் ஆண்டவரை, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. பார்த்தா ஞாபகம் வருது, கொட்ட கொதிப்பா இருக்கு, சொல்றான்ல. ஆனா யோசேப்பு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? மறந்து போற அளவுக்கு ஆண்டவர் புதிய காரியங்களை செய்தார். ஐயா, கையை தட்டி சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாத காரியங்கள், மறக்க முடியாத வார்த்தைகள், மறக்க முடியாத வடுக்கள், மறக்க முடியாத அவமானங்கள், சம்பவங்களோடு இருக்கிறீங்களா?
ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார், அனைத்தையும் மறக்க பண்ணினார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஒரு பேரை வைக்கிறாங்க பாருங்க. எப்ராஹிமுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? வாசிங்கம்மா, அப்படி வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் என்னைய பழைய கஷ்டங்களை மறக்க பண்ணினது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்னை வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் என்ன பண்றேன்? புதிதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த வசனத்தை அப்படி கையை வச்சு சொல்லுங்க. என் வாழ்க்கையில இனி ஒரு நாட்களில் இதுவரை நடந்த எல்லா அவமானம் அப்படியே சொல்லுங்க, எல்லா கஷ்டங்கள், வடுக்கள், காயங்கள், இரத்த கோலத்தில் உள்ள என்னுடைய இதய நினைவுகளை ஆண்டவர் இந்த நாளில மறக்கும்படி செய்வாராக. இதை மனுஷனால செய்ய முடியாது, இதை யாராலையும், ஒரு பாஸ்டரால முடியாது, யாராலையும் முடியாது, ஆண்டவருடைய வார்த்தையால் மட்டும்தான் முடியும். எத்தனை விசுவாசி சொல்லுங்க பார்ப்போம். இதோ நான் சகலத்தையும் என்ன பண்றேன்? புதிதாய் மாற்றுகிறேன். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் யோசேப்புக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, அவருடைய யோசேப்புடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வல்லமை விசுவாசிக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர். எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை நடந்த அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் மறக்கும்படி செய்வாராக. இனி ஒரு நாட்களிலே உங்களை வர்த்திக்கப்படும்படி செய்வாராக, வளர்ந்து பெருகும்படி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? இது பழைய யோசேப்புடைய காரியத்தை ஞாபகப்படுத்தலாம். புதிய காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 50:20 சத்தமாய் வாசியுங்கள். வேகமா என்னோடு வாசிங்கம்மா. 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் என்ன பண்றேன்? நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்து, யார்கிட்ட சொல்றாரு? அவருடைய சகோதரர்கள்ட்ட சொல்றாரு. நீங்கள் எனக்கு எதை செய்ய நினைச்சீங்க? தீமை செய்ய நினைத்தீர்கள், என்னை அழிக்க. ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களை நான் சொன்ன பொழுது என் மேல கோவப்பட்டீங்க, என்னை அழிக்க நினைத்தீங்க, இது நடக்கக்கூடாது நினைச்சீங்க. ஆனாலும் ஆண்டவர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றினார். கரங்களை எல்லாரும் அப்படியே தட்டி உயர்த்தி சொல்லுங்க. எங்க வாழ்க்கையிலும் ஒருவேளை உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள், உங்களுக்கு எதிராக துரோகங்கள், உங்களுக்கு எதிரான சதிகள், உங்களுக்கு எதிரான மாய மந்திரங்கள், மந்திரவாதிகளுடைய காரியங்களை செய்தாலும், அவை தீமையாக இதுவரை ஒருவேளை மாறி இருந்தாலும், இந்த நாளில ஆண்டவர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றுவாராக. சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிற ஆண்டவர். அவங்க நினைச்சாங்க, இஸ்ரவேல் தேசத்துல தானே நீ சொல்ற, இங்க தானே இதெல்லாம் முடியும். ஆண்டவர் நினைச்சாரு, யாக்கோவே நீ நினைக்கிற இதெல்லாம் எப்படி நடக்கும்னு அவர் சொன்னாரு. நீ நினைக்கிற இந்த தேசத்துல இல்ல, மந்திரவாதம் கொடியிட்டி பறக்கிற உலகத்துக்கே மந்திரவாதம் இதுதான் சொன்ன மந்திரவாதிகள் ஆட்சி செய்கிற எகிப்து தேசத்திலையும் நான் சகலத்தை புதிதாய் மாற்ற முடியாது. கையத்தட்டி சொல்லுங்க. அதுதான் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தது. அப்போ என்ன நடந்தது? சகல வருத்தங்களையும் மாற்றி அவங்க தீமை செய்ய அது நடந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சகலத்தையும் நன்மையாய் மாற்றினார். அடுத்தது வாசிங்க. இவனை விசுவாசிக்கிறவன் எதை பார்ப்பான்? தேவனுடைய மகிமையை பார்ப்பான். நல்ல எண்ணங்கள் மாறட்டும், எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். அதுக்கு தான் இவ்வளவு நாங்கள் கஷ்டப்படுகிறோம். வாசியுங்கள். அடுத்தது நான் முடிக்க போகிறேன். கடைசியாக அந்த யோசேப்புடைய அப்பா இருக்காருல்ல, ஆபிரகாமுடைய பேரன், பேர் என்னது? யாக்கோபு. அவர் இவரை பத்தி என்ன சொன்னார் பாருங்க. வாசிங்க. ஆதியாகமம் 37:34 வாசிங்க. தன்
தன் வஸ்திரங்களை கிழித்து ஆ, தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு ஆ, அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ஆ. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் போதுமா? அதே இதுல 35 வாசிங்க, 34 35 வாசிங்கம்மா. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் ஆ, அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆ, ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், ஆ. நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். என் பையன் இப்ப என்ன இல்ல, அவன் எங்கேயோ போயிட்டான். ஒரு மிருகம் அவனை கடிச்சு போட்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸை கொண்டு காமிக்கிறாங்க. அப்படியே அழுகுதான், என் பையன் இல்லை, அவன் இறந்துட்டான், செத்துட்டான், இவனா அவன்கிட்ட தான் போவேன்னு சொல்லி அவனுக்கு வாக்கரிசி போட்டான். அப்படிதானே நம்முடைய இதில் சொல்ல போனா பால் ஊற்றிட்டான், வாக்கரிசி போட்டான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் சக்கலத்தை என்ன பண்ணுறாரா, புதியதா அதே யாக்கோபு, யோசேப்புக்கு வாக்கரிசி போட்ட யாக்கோபு, பால் ஊத்துன யாக்கோபு, அள்ளி போட்ட யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆதியாகமம் 49:22 வாசிங்க. யோசேப்பு கனி தரும் செடி, ஆ, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனி தரும் செடி, ஆ, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இப்ப என்ன சொல்றாரு? யோசேப்பு கனிதரும் செடி, அங்க அள்ளி போட்டவரு இஸ் நோ மோர், நான் அவன்கிட்ட போயிடுவேன், தலையை அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு அழுதவரு. யோசேப்புடைய அந்த மனாசையை அந்த எப்ராஹிமை பார்த்து ஆசீர்வதிச்சு மனம் குளிர்ந்து சொல்றாரு, யோசேப்பு யாரா? கனிதரும் செடி, இதோ நான் சகலத்தை என்ன பண்றேன், புதியதாய். எத்தனை பேர் இப்படி மாற வேண்டும்? எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாஞ்சையெல்லாம் இந்த ஆலயம் ஊழியம், நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் கண்ணீர் அறிகிற செடிகளாய் மாற வேண்டும். கையை தட்டுங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கை, படிப்பு, வேலை வாய்ப்புகள், வியாபாரம், ஊழியங்கள், ஆலயங்கள், உங்களுடைய எல்லா ஒத்துழைப்புகளும் இதோ சகலத்தையும் ஆண்டவர் இன்னையிலிருந்து புதியதாய் மாற்றப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. நான் அநேக சம்பவங்களை சுட்டி காண்பித்தேன், எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அவனுடைய பழைய பேர் என்ன? யோசேப்புக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் பலுக பண்ணுவார், இன்னும் அதிகரிக்க பண்ணுவார். அது யோசேப்புடைய அர்த்தம். அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? வாசிங்க. சாப்நாத், என் தேவனால. அதோடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். இங்க என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்களை வர்த்திக்க பண்ணுவார். இங்க என்ன அர்த்தம்? ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். சாப்நாத் பெனாயாவுக்கு ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் ரட்சிப்பார், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், அநேக ஜனங்களை போஷிக்கிறவர் சொல்லி ஆண்டவரால் மாற்றவும் முடியும். கையத்தட்டி சொல்லுங்க. அந்த மந்திரவாத சக்திகள் நிறைந்த எகிப்து தேசத்துல, மந்திரவாதிகள் ஆளுகை செய்கிற எகிப்து தேசத்துல, மந்திரவாதத்தையே நம்பி இருக்கிற தேசத்துல என்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க, சாப்நாத் பெனாயா. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் ரட்சிப்பார், ரகசியங்களை வெளிப்படுத்துவர். இதையும் ஆண்டவரால் செய்ய. கையத்தட்டி சொல்லுங்க. ஆண்டவரால் சகலத்தையும் புதிதாக்க முடியும். என் வாழ்க்கையை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஆண்டவர் மாற்றி அமைக்க முடியும். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வல்லமை எங்க மேல இறங்குவதாக, ஆண்டவருடைய வல்லமை எங்க மேல இறங்குவதாக, தேவனுடைய கிருபை எங்க மேல இறங்குவதாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும், நினைவுகள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும், உண்மை குறித்ததான விசுவாசம் எங்களுடைய எண்ணங்களிலே எப்பொழுதும் இருப்பதாக. ஆண்டவரே, வசன வாழ்க்கையாய் மாறுவதாக. இத்தனை ஆண்டுகள் எப்படியோ எல்லாரும் தான் ஆண்டவரே எதையோ நோக்கி வாழ்ந்துட்டோம். ஆண்டவர் 2026 எங்களுடைய எண்ணங்கள் மாற்றப்படுவதாக. எல்லாரும் வாய்ந்தார்ந்து சொல்லுங்க. நினைவுகள் மாற்றப்படுவதாக, சகல என் வாழ்க்கையில புதியதாய் மாற்றப்படுவதாக. யோசேப்பை குறித்து தியானித்தோமே ஆண்டவரே, அந்த வல்லமை என் மேல, எங்க மேல, எங்க வாழ்க்கையில மங்களகரமான வாழ்க்கை, என் வாழ்க்கைமை எப்படி மாற வேண்டும்? மங்களகரமான வாழ்க்கையாக மாற வேண்டும். எங்க ஊழியங்கள் மங்களகரமான ஊழியங்களாய் மாற வேண்டும். எங்களுடைய தொழில் வேலை வாய்ப்புகள் மங்களகரமாய் மாற வேண்டும். நானே மங்களகரமாய் மாற. உங்க பேரை போட்டு முன்னால போடுங்க, மங்களம் போட்டு போடுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாமே மங்களமாய் மாற வேண்டும். ஆண்டவரே, 2026 ஆண்டு மங்களகரமான ஆண்டு
உண்டாய் சகலத்தையும் புதுப்பிக்கிற ஆண்டவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்வீராக. ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக.